இன்னைக்கு நாம சாமானியன், அதாவது ஆஃப்டர் லாங் பேக் ராம்ராஜ் சார் அவங்க நடிச்சு வெளியில வந்திருக்க சாமானியங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டீசர் விட்டாங்க, இப்ப ரீசெண்டா ட்ரெய்லர் விட்டு கம்மிங் சூன் போட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. சாமானியன் எடுத்த உடனே அதே சீனு தாங்க, அந்த மாங்குயிலே அந்த சாங்க போட்டு தான் இன்ட்ரோ சீனே வச்சுக்கோங்களேன். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னாக்கா, இவரு கூட என்ன சேர்ந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, இதை வச்சுக்கிட்டு ஒரு பேங்கை இவர் ஹைஜாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 2 ஃபேமிலி வீட்டில் அவங்க ஹைஜாக் பண்ணுறாங்க. இது யார், எதுக்காக ஹைஜாக் பண்ணாங்க, அவ்வளோ பெரிய பாம்பு, இதுக்கான ஸ்டோரி என்ன, அதே நேரத்தில் 4 பேர் பசங்க வேறு வந்துட்டு அந்த பேங்க் ராபரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சு யாருன்னு சொல்கிறது தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வெல்ல இவர் மிலிட்ரி சின்சியரான ஆஃபீஸர்னு தெரிய வருது. செகண்ட் ஹாஃப்ல இவர் என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணார் சொல்லிட்டு அவரே கதை சொல்கிறாருங்க. ஃப்ளாஷ்பேக் வருது ஒன்று. அதில் என்ன நடக்குதுன்னா, தெரிஞ்ச விஷயந்தான், பேங்க்காரங்க ஏமாத்துறாங்கோ, பில்டிங்காரங்க ஏமாத்துறாங்கோ. இது ஏமாத்துறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் உள்ள மூவி தாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இன்னொரு ஃப்ளாஷ்பேக், இவரோட பொண்ணே இல்லையா அது, பட் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு வாட்டி ராம்ராஜ் ஃபேன்ஸ், நான் சின்ன வயசுல இருக்கும்போது டிவியில் பார்த்ததுங்க, இப்போ திரும்பி பார்த்தேன். அதே ஃப்ளோ ஆக்டிங், அதே நேச்சுரல் ஆக்டிங். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, யாரு ஆக்டிங்காக என்ன வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த படத்தில் கூட ஒரு சீன் வரும். ஸ்டார்டிங்ல மீனை சமைச்சு சாப்பிட்டு நிற்பாங்க. ஒரு கேமராமேன் வந்து கேட்பான், சார் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் இல்லையா, மெயின் டிஷ் எல்லாம் கீழே இருக்கான்னு. அவர் எதுவும் அடிக்க மாட்டாருங்க, ஸ்மோக்கு பண்ண மாட்டாரு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோவா நம்மளுக்கு ஒரு நல்லதா காமிச்சதுன்னு அது இவர் ஒருத்தர் தான். இந்த கேப்ஷனோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். எப்படி சொல்லுங்க. தேங்க்யூ.